வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ் தான் செய்ய போகிறோம். என்னதான் சட்னி சாம்பார்னு இருந்தாலும் அந்த ரோட்டு கடையில் கொடுக்குற அந்த தக்காளி குழம்போட சுவையே தனி தான். பாத்திரத்தில் 4 தக்காளியை கட் பண்ணி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 350 கிராம் அளவு. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நீளவாக்கில் நறுக்கினது, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தக்காளி விழுதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போதும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி குழம்பை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு கப்பில் 1 கரண்டி இட்லி மாவை ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். கட்டி இல்லாத அளவுக்கு கரைக்கணும். நிறைய ரோட்டு கடைகளில் இந்த மாதிரி தான் தக்காளி குழம்புக்கு இட்லி மாவை கரைச்சி ஊற்றுறாங்க. இந்த தக்காளி குழம்பு தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த இட்லி மாவு கரைசலை ஊற்றிடலாம். இந்த குழம்பு இன்னுமே திக்காக இருக்குது, அதனால் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில கலந்து விடணும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2-3 நிமிஷம் கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது திக்காயிரும், அதனால் நீங்கள் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சுலபமான முறையில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரோட்டுக்கடை தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.